ஸோ நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து மார்னிங் டிவோஷனல் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆவியானவர் என்ற உடனே அப்போஸ்தலர் 2:2 வருகிற வார்த்தை சடுதியாய். ரெண்டு விஷயத்தை பேசுகிறார். இது இயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டு. இந்த வருஷம் வந்து அன்பிலீவபிள் திங்ஸு வந்து நடக்க போகுது இதெல்லாம். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனம் என்னென்னா வந்து 18-19 2:18-19 வாசிப்போம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அண்டர்லைன் தி வேர்ட். ஆவியானவரை பற்றி பேசப்படுது. ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அதிசயங்களை. ஆமென். அந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க. முந்தின வசனம் ஆவியை ஊற்றுவேன், அடுத்த வசனம் அதிசயங்களை காட்டுவேன். ஸோ ரெண்டும் பிரிக்க முடியாதது. அதிசயங்களை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்னா ஆவியானவரை இதுவரை இல்லாத அளவு. அதான் கிரஃப்லோ டாலர் சொல்கிறாரு. என்னென்னா வந்து ஆவியானவர் தன்னை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாராம் இந்த வருஷம். ஹலோ லூயா. ஆமேன். கிரஃப்லோ டாலர் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை அவங்களுக்கு நியூ இயர் லேட்டாக வந்துச்சு, நமக்கு தான் நியூ இயர் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நம்ம பேசுகிற மாதிரி தான் கிரஃப்லோ பேசியிருக்காரு. ஆமேன். ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார் ஹோலி ஸ்பிரிட். தன்னை மறுபடியும் அறிமுகப்படுத்த போகிறார். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்புக்குரியவர்களே. ஸோ பி கனெக்டட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ரிமைன் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன். நான் சொல்லுகிற விஷயத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த வருஷம் நீங்கள் மறுரூபமாக போகிறீங்க. அது எந்த மாற்றம் இல்லை. சபை மறுரூபமாக போகுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை, டிரான்ஸ்ஃபார்மேஷனை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். நீங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருங்க. திரும்பி பார்ப்பீங்க இந்த வருஷத்து முடியும் போது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பீங்க. உங்கள் ஃபைனான்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் ப்ரேயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் ஹெல்த் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், where there is Holy Spirit, there is transformation, divine transformation. Allah bara shakura bala diankara mana dianka. Oh, it has already started. அது ஏற்கனவே துவங்கி இருக்கிறது. உங்களுக்குள்ளே அது நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளே இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் ஜீன், உங்கள் டிஎன்ஏ எல்லாத்திலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். கரங்களை தட்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள அது நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்ரி 24 ஹவர்ஸையும் ஆவியானவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த 5 நாள் என் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். நேற்று நான் பேசிக்கிறேன். நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமேன். நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறேன். தாவீது நாளுக்கு நாள் கையை தட்டுங்க. ஆமேன். சொல்லுங்கள். நாளுக்கு நாள் டே பை டே விருத்தி அடைந்தான். விருத்தி அடையாத நாள் என்று ஒன்றுமே இல்லை. முதல் வருஷம் 2013 சர்ச் ஆரம்பிச்சா சொன்னேன். இந்த 200 பேர் இருக்கீங்க, 200 பேராகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து 50 வந்து 257 அப்படியே சரன்னு வேகமாக 200 வச்சு. அப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நம்ம ஒவ்வொரு வாரமும், போன வாரம் 200 பேர் தான் இருந்தோம், இந்த வாரம் 200 பேர் தான் வந்திருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், நம்ம பெருகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நம்ம பெருகிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் கண்ணில் இங்கே பார்க்காட்டினா கூட எங்கேயோ நான் பெருகி கொண்டு தான் இருக்கிறேன். எங்கேயோ நான் பெருகி கொண்டு இருக்கிறேன். நான் கண்ணில் பார்க்கலாம், நான் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனோட அர்த்தம்னா எனக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம எங்கேயோ இல்லை, எங்கெங்கேயோ பெருகிட்டு இருக்கிறோம். அங்கங்கே போகும்போது தான் தெரியுது இவ்வளோ பெருகி இருக்கிறோமா. எந்த அளவிற்கு தேவன் உன்னுடைய பிள்ளைகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தாலும், சில நேரம் பிள்ளைகள் இங்கே தான் இருக்குன்னு கேட்ட பூமியின் கடையாந்தரங்கள் இருப்பாங்களாம், அவர்களையும் கர்த்தர் தோளில் தூக்கிட்டு கொண்டு வருவாராம். ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் பெருகிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமென். ஸோ ஆவியானவர் ஒழுங்கின்மையாய் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அவருடைய அசைவாடுதல் அதை ஒழுங்காய் மாற்றும். ஆதியாகமம் முதல் அதிகாரம் ஒழுங்கின்மையாய் துவங்குகிறது. ஒழுங்கின்மையில் துவங்குகிறது. ஒழுங்கின்மையாக துவங்கலை,
ஒழுங்கின்மையில் தூங்குகிறது. ஆனால் ஆவியானவர் அசைவாடிட்டு இருந்தாராம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆமாம், இந்த வருஷ தொடக்கத்தில் உங்களுக்கு சிலருக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், 1ஆம் அதிகாரம் முடியும் போது இதோ தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எல்லாம் நன்றாயிருந்தது. அடித்து தகர்த்திருப்பார். எது செய்யும்? கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். God's zeal, the zeal of the Almighty God. ஆமென். அடுத்த வாரத்திலேருந்து நான் பார்க்க போகிறோம், தேவனுடைய வைராக்கியம் எப்படி எனக்காய் வேலை செய்கிறது. ஆமென். பல விஷயங்களை நாம் பேச போகிறோம். த மீனிங் ஆஃப் ஜீல நான் வேற ஒரு டைமென்ஷன் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஸோ தேவனை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். தேவன் உங்கள் மேலே என் மேலே வைராக்கியம் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். அந்த வைராக்கியம் இதெல்லாம் செய்ய போகுது. வைராக்கியம் என்கிற வார்த்தைக்கு நான் டிக்ஷனரி எழுதியிருக்கிறேன். 1, பிடிவாதம். வைராக்கியம்னு என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், தேவனுடைய பிடிவாதம் என் வாழ்க்கையில் இதை எல்லாத்தையும் செஞ்சு முடியும். பார்த்துருவாண்டா நீயா நான். என் மேலே பிடிவாதமாக இருக்காராங்க கர்த்தர் தேவன். அது ஆவியானவர் வராரு பாருங்க. ஆவியானவர் இப்போ இன்னைக்கு காலையில் அந்த வசனம் கிடச்சிச்சு. ஆவியானவர் பேசுகிறாரு, செய்ய பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறாரு. பார்த்தா ஊற்றுவேன், காண்பிப்பேன். ஆவியானவர் பேசுகிற வைராக்கியம் பேசுகிறாரு. பைபிள் சொல்லுது, உங்கள் மீது இருக்கிற உங்கள் ஆவியானவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். தேவனுக்கு ஜஸ்டின் மேலே ஒரு பிடிவாதம், என் மேலே வச்சிருக்க திட்டத்து மேலே ஒரு பிடிவாதம். இந்த பிடிவாதம்னு ஒரு குணம் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. சார் சூப்பராக இருக்குல்ல. இப்படி ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்காங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. என் சட்டை எனக்கு வேணும். அதனால தான் ஆதாம் விழுந்ததுக்கப்புறம் 100 ரூபா 500 ரூபா. எந்த ஆதாமை நான் சிருஷ்டித்தேனோ அதே ஆதாமை மறுபடியும் உருவாக்கும் வரைக்கும் என் பிடிவாதம் மாறாது. ஆமென். ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவனையும் காலி பண்ற வரைக்கும் தேவன் விட மாட்டானாம். பிதா சொல்றாரு உட்காருங்கன்றாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்திரிக்கிறார். இல்லை, நீ கொஞ்சம் கூல் டவுன், முடிச்சிடுறேன் உங்களுக்கு, டோன்ட் வரின்றார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிடிவாதம் அடுத்த வாரம் தொடர்ந்து பேச போறோம். அடுத்த வைராக்கியம் என்றால் குறி தவறாமை. வேற எதை கொடுத்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. வைராக்கியம் நோ. அவனை எந்த உயரத்துக்கு நான் கொண்டு போகணும்னு நினைச்சனோ அந்த உயரத்துக்கு கொண்டு போவேன். வைராக்கியம். கிபியோனியரை சவுலுடைய சவுல் விரட்டி கொண்டனால இவங்க சொன்னாங்க, நான் தாவீது சொல்கிறான், உங்கள் சாபம் எங்கள் மேலே இருக்குடா, என்னடா செய்யணும் சொல்லுங்கடான்னு சொன்னா. எவ்வளவு வெள்ளியையும் பொண்ணையும் கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்ல, சவுலின் குடும்பத்தில் இருக்கிற அந்த 7 பேரை எங்கள் கரங்களில் நீ கொடுக்கணும், அவங்க நாங்கள் வெட்டி போட்டாதான்டா எங்கள் வெறி ஆறுனாய் என்று வைராக்கியம் கொண்டார்கள். எங்கே துளைத்தோமோ அங்கே தான் தேடுகிறார்கள், எதை விட்டோமோ அதைத்தான் தேடுவது வைராக்கியம். குறி தவறாது. வைராக்கியத்துக்கு எதை கொடுத்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. அதனால தான் சரியா அங்கே நிற்கிறான். அவன் கடைசியில் தாவீது நாட்டில் பிடிச்சி கையில் கொடுத்து அவன் வெட்டி போட்டதுக்கப்புறம் தேசத்தில் சாபம் நீங்கிச்சான். வைராக்கியம் என்றால் குறி தவறாமை. உங்கள் தேவன் உங்கள் மீது வைராக்கியமாக இருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்தாருல வாக்கு தத்தம், குறி தவறவே தவறாதுன்ற கையை தட்டு. ஆமென். வைராக்கியம் என்பது என்னவென்றால், அடுத்த வாரம் இதெல்லாம் பேச போகிறோம் தொடர்ந்து. எங்கே எதிரி வர்றானோ அங்கே அவரும் வர்றது. இது எப்படி இருக்கு? புரியுதா உங்களுக்கு? வைராக்கியம்னா என்ன தெரியுமா? இப்போ நீ எங்கே வேணாலும் சர்ச்சை போட்டுக்கடா, இந்த ரோட்டில் போடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வைராக்கியம் இருந்தா எங்கே வேணாலும் போட மாட்டேன்டா, இங்கே தான்டா போடுவேன் நான்.
எங்கே நீ 500 பேர் இருக்கிற சர்ச்சை போடக்கூடாதுன்னையோ, அதே இடத்துல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளவு வந்துருச்சா வார்த்தை? 5000 பேரை உட்கார வைப்பேன்னு. அதுதான் கடவுளோட வைராக்கியம். யோபுவை எல்லாத்தையும் எடுத்தான் நான் பிசாசு. கர்த்தர் சொன்னார், நீ எடுத்ததெல்லாம் நான் 2 மடங்கு அவனுக்கு கொடுக்குறேனால வைப்பார். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும், அந்த இடத்துக்கு வராரு பாருங்க. அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உன்னை கொண்டு வருவேன், இரட்டத்தனையாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் எந்த பேஸில் பேசுகிறாருன்றீங்க? வைராக்கியம். அதை மறந்துட்டோம் நம்ம. ஏதோ இரக்கத்தின் பேஸில் பேசலை. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இதெல்லாம் வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம். பைபிளில் தன்னுடைய வைராக்கியத்தில் தேவன் பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறார். முடிச்சுட்டு சொல்கிறாரு, என் வைராக்கியம் செய்யாத இந்த வருஷம் பாருங்க. ஆமேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். சந்தோஷமான விஷயம். என் பிள்ளை பசியாக இருக்குது, சாப்பிட்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தம் பண்ணார். சாப்பாடை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போட, மேடை போட்டு போட வேண்டாம் உனக்கு சாப்பாடு. நீங்கள் பார்க்குறீங்க போதும். உன் சத்துரு பார்க்கணும் உன்னை நான் எவ்வளோ உயர்த்துறேன்றத. வாரம் வாரம் கையை தட்டு பார்க்கணும். அதுதான் அவனுக்கு தண்டனை. அவன் பார்க்காத மாதிரி நடிப்பான், ஆனாலும் அவன் பார்ப்பான். கையை தட்டி வருதவர். ஆமாம், 10,000 பேர் இருந்தால் முதல் 50 பேர் உங்களுக்கு சத்துருக்கள்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 950. இதுதான் இட்ஸ் a blessing, God's zeal. யோசேப்பை அவங்க அப்பா போட்ட சட்டை எடுத்தாங்க. அவர் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தார். வீட்டுக்குள்ளே அது பெரிய சட்டை. கர்த்தர் சொன்ன, வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய சட்டை, நல்ல சட்டை எடுத்துட்டில, இந்த 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 நாட்டிலே இல்லாத சட்டை அவனுக்கு நான் கொடுக்குறேன். நான் பைபிள் சொல்லுது, பார்வோன் அவனை அழைத்து தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு போர்த்தினான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காலிங்க உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிருப்பாங்க லோக்கல் பாஸ்டர்ஸ். கடவுள் சொல்றார், விட்டு நான் இன்டர்நேஷ்னல் காலிங்க உன் மேலே வைக்கிறேன். கையை தட்டு நல்லா கொடுங்க சார். ஆமென். லோக்கலில் இருக்கவங்க சண்டை போட்டு அண்ணன் தம்பி 6 பேர், அது வீட்டில் ஒரு நல்ல சட்டை, ஏதோ ஏரியாவுக்குள்ளே தமுக்கத்துக்குள்ளே அங்கனக்குள்ளே பண்ணிக்கிருந்தோம். பிடுங்கிட்டாங்க சார். கர்த்தர் சொன்ன, விட்டுரு, நீ பேசின மதுரை தானே கேட்டுச்சு, இனி உலகம் ஃபுல்லாக கேட்க போகுதுன்னாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க? நான் சொல்லலை, அவர் சொல்கிறார் பக்கத்தில் நின்று. இப்போ என்ன செய்ய போறீங்க? யாரையுமே கூட்டத்துக்கு போவோம்னா தடுத்த இடத்துல இப்போ யாருமே கூட்டத்துக்கு வரல. ஆனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். எங்கே ஆரம்பிக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. பிசாசை பார்த்து சொன்னார், தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை நீ எழுப்பிட்ட, இனிமே பாடுறா நான் யாருன்னு. அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கே துவங்கியது வைராக்கியம். நம்ம வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க, அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வது. ஹீரோ உள்ளே வந்துட்டார்னா டக்குன்னு ஹீரோயினை ஓரமாக நிப்பாட்டிடுவார். இப்போ தலைவர் கம்பு சுத்த போகிறாரு, அமைதியாக இருந்து கையை தட்டிக்கிட்டே இரு. கையை தட்டுறது தான் துதிக்கிறது. அதை நீ உள்ளே போந்து உபவாசன்ற பேரில் ரீபா காபா ரீபான்னா கம்பு கும்பு மூஞ்சில் பட்டுற போகுது. ஓரமாக உட்காந்து தோத்திரம் சொல்லு. இவர் பெரிய வீரரான், தியாகியான், வந்து காலையில் காஃபி சாப்பிட்லையான். ஏண்டா உன் காஃபி குடிக்கலைன்னா அதெல்லாம் வந்து சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஓரமாக இல்லை, அமர்ந்திருந்து. ஆமாம், அல்லையா சொல்லுங்கள். நீங்கள் மனவாட்டியா மனவாளனா? சத்தமாக சொல்லுங்கள். அப்புறம் ஏங்க நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனவா இந்த கடவுளுக்கா உயிரை கொடுப்பேன் அப்படின்றவன்லாம் அவரை மனவாட்டியாக்குறாங்க. இவர் மனவாளனா? நீயா மனவாளன்? நீ மனவாட்டி. ஆமாம், அதனால் அமைதியாயிரு. ஏன் எருவாட்டி மாதிரி கடையில் இல்லை, நீ வேலையை பார்த்துக்கிட்டு. மனவாட்டி அமை. திடீர்னு மனவாட்டி வந்து அது கவுனை ஏற்றி கட்டிட்டே அப்படின்னு மனவாளன் வரட்ட. என்னம்மா நீ பெரிய பசாரியா இருப்ப போல. இல்லை ரீகா பாரா, ஒரு ரீகா பாரா வேணா ஒன்றுக்காரு. நீ அடக்க ஒடுக்கமா அமைதியாக அந்த துதிப்பா. நான் வந்து ஹீரோ அவன் சொல்லுங்க. அவர் மனவாளன். அவர் உங்கள் சத்துரு, உங்களுக்கு யுத்தம் செய்வார்.
கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் அவருடையது. அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆமென். சார் உங்களை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அசிங்கமாக பேசுனாங்களா சார், உங்களை ஸ்டேட் லெவலில் தேவன் தூக்குவார். ஸ்டேட் லெவலில் அசிங்கமாக பேசுகிறாங்க சார், நேஷனல் லெவலில் உங்களை நற்கீர்த்தி உண்டு பண்ண செய்வார். நேஷனல் லெவல் அங்கங்கே கொஞ்சம் பேர் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் யோசேப்பை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்தார். எகிப்தில் பெரிய ஆளாக்குனாராம். அடுத்து முழு நாடுகளும் எகிப்துக்கு வரும்படிக்கு எது செய்தது? வைராக்கியம் செய்தது. வைராக்கியம் செய்தது. காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் சார், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். உங்கள் சத்துருவை உங்கள் பாதபடிக்கு கொண்டு வரும் வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணுன்றதே வேற சிலபஸ். நீங்கள் மன்னிக்கணும், அரவணைக்கணும், அள்ளி எடுக்கணும், உட்கார வைக்கணும், காப்பி கொடுக்கணும், அதெல்லாம் உங்கள் சிலபஸ். ஆனால் கொண்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சிலபஸ். அஸ் அ காட் அவர் செய்கிறத செஞ்சுருவார். ஆமாம், அஸ் அ சன் ஆஃப் காட் நீ செய்கிறத என்ன செய்யணும்? நீ ஏன் ரோல் எடுக்கக்கூடாது, நீ ஓ ரோல் எடு, நான் ஏன் ரோல் எடுத்துறேன்றார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஒரு வசனம் இருக்கு, இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தானா கேட்குறாரு, புறஜாதியை பார்த்து கேட்குறாரு. அவன் உனக்கு பகடியாக இருந்தானா, நீ அவனை குறித்து பேசும்போதெல்லாம் உன் தலையை துலுக்கினாயே. தலையை ஆட்டி பேசுனீல, அவன் உனக்கு அவ்வளவு சாதாரணமான. ஏதோ என் பிள்ளைய நான் கொஞ்சம் லூஸில் விட்டுருந்தேன்ன உடனே அவனை நீ இவ்வளவு டீல் பண்ணிடுவியா? அந்த வார்த்தையெல்லாம் அடுத்த வாரம் வாசிப்போம். அப்படியே மயிர் கூச்சரிகிற வார்த்தைகள். அவன் 1000 தான் இருந்தாலும் ஏன் பிள்ளடா. ஆமென். அவன் உனக்கு பரியாசமாக இருந்தானா? அவனை பார்த்து கேட்குறாரு, என் அன்புக்குரியவர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கல்லனானாலும் அவருடைய பிள்ளைகள், சான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்றான் பாருங்க. நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். பாருங்கள், இந்த வருஷம் தேவனுடைய வைராக்கியம் ஆரம்பமாகுது. அவர் அப்படியே அவர் சீன் எப்போ முடியுமோ அப்போ தான் முடியும். மிக அழகான புத்தகம் ஆதியாகமத்தில் யோசேப்பின் கதை. எந்த ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட இப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட விஷயங்கள் தேவன் செஞ்சிருக்கிறார். தேவனுடைய வைராக்கியத்தை பைபிளில் பாருங்கள், வீட்டில் போய் வாசிங்க. எதையெல்லாம் பலவீனமாய் உங்கள் எதிரிகள் பயன்படுத்தினார்களோ அதே பலவீனங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராம். சிலர் முட்டாளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டாள்களை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ தேவன் அதே முட்டாள்தனத்தை பயன்படுத்துவாராம். இது எப்படி இருக்குது இந்த வருஷம் பார்க்க போகிறீங்க. எந்த முட்டாள்லாம் அவங்க தலையாட்டினாங்களோ அந்த முட்டாள்தனத்தை இவர் பயன்படுத்துவாராம். ஆமான்னு ஒரு பெரிய அரக்கு இருக்கேன், மன்னிக்கும் ஆரவானில் அகாஸ்வேர், அவன் ஒரு பெரிய ஹாஃப் பாயில்டு. ஆமான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஊற்றி விட்டு, இந்த யூதர்லாம் மோசமானவங்க சார், கொண்டுருங்க சார் நீங்கள் அப்படின்னு. அப்படியா அவன் மோதிரத்தை கழட்டி கையில் கொடுத்துட்டான். இவன் டக்கு டக்கு டக்குன்னு எங்கெங்கே ஸ்டாம்பு போடணுமோ போட்டுட்டு திரும்ப மோதிரத்தை மாட்டி விட்டான். அவன் நல்லா போயிட்டு வாப்பா அம்மான் ஆசீர்வைப்பார், கடவுள் ஆசீர்வைப்பான்ட்டான். அங்கிட்டு போய் சிரிக்கிறேன். ஆமான், எப்படி இப்படி ஒரு அரக்கு இருக்க இருந்தால் போகண்டா, யூதர்கள் ஃபுல்லாக கொண்டுலான்டான். உடனே கர்த்தர் புத்திசாலியான ஒருத்தனை கூப்பிடல, அதே அகாசுர அரக்கு இருக்க தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். என்ன செய்ய அப்படின்னு எஸ்தர் கேட்டா, அவன் என்ன செஞ்சான், கூப்பிட்டு போய் ஊற்றி விட்டான், நீ கூப்பிட்டு வந்து ஊற்றி விடுன்ட்டார். அடுத்து எஸ்தர், வாங்க சார், என்ன உங்களுக்கு ஒரு விருந்து பண்ணியிருக்கிறேன், ஏன்னா நீ பெரிய அரக்கு இருக்கு, இங்கே தானே நீ வாழ்ட்டாவன். அவன் வந்த உடனே அவன் வேகமாக என்ன செய்கிறான், திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, ஆண்டவனே இந்த மாதிரி எங்களை எல்லாம் கொள்றதுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ன உடனே, யார் அது அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்ன உடனே இவனு கைகால் நனைஞ்சிச்சு. நேற்று இவன் கூட சாப்பிட்ருக்கோம் பார்ட்டி, இன்றைக்கி உன் கூட பார்ட்டி, என்னம்மா நீ அவனை கொள்ள சொல்கிற, இருதலைக்குள் எறும்பாயிட்டேன்னு வெளியில் போய் அப்படியே யோசிக்கிறான். போய் தன்னை கூல் டவுன் பண்ணுறான். என்ன பண்ணுற இந்த ஆமானா மனைவியா ஆமானா ஃப்ரெண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆமான்னு சொல்கிறான், என்னம்மா நேரம் பார்த்து போட்டு விட்டுட்டே, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நெடுஞ்சான் கிடையா ஹெலிகாப்டரை பார்த்து விழுவாங்களே நம்ம ஆளுங்க. ஆமாம், முதல் அமைச்சர்கள். ஆமாம், வாயில் நல்ல வார்த்தையாக இடுப்பெலும்பில்லாத அமைச்சர்கள் அதை மாதிரி விழுந்துட்டான். நெடுஞ்சான் கிடையாது, விழுகும்போது பெட்லேயே விழுந்துட்டான்.
இந்த நம்ம அகாஸ்வர் இருக்கான், அவன் பெரிய ஹாப் பாயில்டுங்க. அவன் வெளியில் போனவன் என்ன அவனை கொல்லுமா வேணாம திரும்பினவன் பெட்டில் படுத்து கிடக்க பார்த்தோன்னு, அட பாவி என் கண்ணு முன்னாடி அவளை வேலையை பார்க்குறியா, தூக்குங்கடா அவளை டகால் தூக்கி. ஆமாம், செய்த தவறுக்கு சாகவில்லை. செத்திருந்தால் அங்கு தேவனுடைய வைராக்கியத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது. ஆமான் செய்யாத தவறுக்கு செத்தான். கையை தட்டே. அங்கதான் டைரக்டரோட ட்விஸ்டே இருக்கு. சாகும்போது தான் செய்யாத தவறுக்கு செத்தான். எப்படி நீ யூத ஜனங்களை செய்யாத தவறுக்கு அழிப்பதற்கு நீ சித்தம் கொண்டாயோ, அப்படியே உன்னை செய்யாத தவறுக்கு அழிப்பதுதான் என்னுடைய சித்தம். செய்யாததுக்கு செத்தான் சார் வழி இருக்கும். ஏன்னா நீ செய்யாததுக்கு தானே வச்ச, நானும் வைக்கிறேன்டா நீ செய்யாததுக்கு. சாகும்போது அவன் எப்படி செத்துருப்பா, எவ்வளோ வந்து மோசமான காரியம்லாம் செஞ்சு தப்பிச்சிட்டோம், கடைசியில் செய்யாததுக்கு செத்தமேடா. கர்த்தர் உள்ளுக்குள்ளே வந்து பேசியிருப்பார். அவனை துணியை போட்டு மூட்டேன், அதுக்குள்ளே வந்து பேசியிருப்பார், மகனே இப்படி தானப்பா இருந்திருக்கும் நீ மற்றவங்களை பற்றி பண்ணதுக்கு. வாட் இஸ் காட் ஜீல்? அதே ஸ்டைலில் ட்விஸ்ட் வைக்கிறது. நிறையா கேரக்டர் நம்மளை பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க தேவன் யாருன்னு பார்க்க போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தராண்டி சொல்லுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தொடர்ந்து உமக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே ஆண்டவரே நீர் எவ்வளவு வைராக்கியமாக எங்களுக்காய் வேலை செய்கிற தேவன் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு தீர்க்க தரிசன கர்த்தர் சொல்கிறாரு, திரை இன்னும் விழவில்லை, நாடகம் இன்னும் முடியவில்லை. ஆமென். It's a word come for somebody I don't know to whom it comes out. திரை இன்னும் விழவில்லை, நாடகம் இன்னும் முடியவில்லை. இடையில நடந்தது இன்டர்வல் தான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, கர்த்தர் நான் குழிக்குள்ள கிடந்தேன் என்னை எடுத்துகிட்டு வந்தார், சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை பிரதம மந்திரி ஆக்கிட்டார், படம் முடிந்தது என்று நினைத்தீர்கள். இல்லை, படம் இன்னும் தொடர்கிறது. யோசேப்பு பிரதம மந்திரி ஆனதோடு படம் முடிவடையவில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் மறுபடியும் யோசேப்பினிடத்திலே வருவதுதான் அடுத்த காட்சிகள். அவனுக்காக காணிக்கைகளோடு காத்திருப்பது அடுத்த கட்ட காட்சிகள். அவனை அசட்டை பண்ணினவர்கள் அவன் நிழலுக்கு வந்தார்கள். தாங்கள் செய்த தவறுகளை குறித்து ரெக்ரெட் பண்ணினார்கள். இது உங்கள் வைராக்கியம் அல்ல, அது அவருடைய வைராக்கியம். அங்கேதான் காட்சி நிறைவடைகிறது. வருகிற நாட்கள் அது மட்டுமல்ல, வாக்கு தத்தங்கள் உங்கள் நிறைவேறும், ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். கர்த்தருடைய வைராக்கியம் அதை உங்களுக்காய் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.